குடி அடையாளம். ஏனென்றால் இன்னைக்கு தமிழ் சமூகம் இத்தனை ஆண்டு காலம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான படையெடுப்புகள் நடந்திருக்கு. வட இந்தியாவிலிருந்து உங்களுக்கு வந்து வட இந்திய படையெடுப்புகள், ஆரிய படையெடுப்புகள், அதுக்கப்புறம் வந்து முகலாய படையெடுப்புகள், வடுக படையெடுப்புகள் பாத்தீங்கன்னா தமிழ் சமூகம் பல தடவைப்பட்ட படையெடுப்புகள், அப்புறம் வெள்ளையர்கள் படையெடுப்புனா அத்தனை படையெடுப்புகள் வருது. அத்தனை பேரும் வந்து இங்க தமிழ் சமூகத்துடைய கலாச்சார பண்பாட்டு கூறுகளை அளித்தார்கள், மாற்றி அமைத்தார்கள். அதையும் தாண்டி இன்னைக்கு தமிழர்கள் ஒரு இனம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இந்த குடிப்பற்று தான். இந்த குடி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவனோட வைத்துக் கொண்டிருந்தது தான் இங்க தமிழர் அப்படிங்கிற ஒரு இனம் இங்க வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இந்த குடி அடையாளத்தை விட்டு சென்றவன் எல்லாம் தமிழர் இல்லாம போயிட்டான். இன்னைக்கு நீங்க பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கால தமிழர்கள் வாழ்கிறார்கள். தமிழ் மொழி பேசுகிறார்களா? கிடையாது. தமிழ் அவர் வீட்டுக்கு பேசுகிறார்களா? கிடையாது. இருந்தாலும் அவர்களை நம்ம தமிழர் இருக்கிறோம். எப்படி தமிழர் இருக்கிறோம்? அங்க போய் 10 பேருக்கு முன்னாடி படையாச்சி இருக்கு, உடையா இருக்குது, கோணா இருக்குது, நாடா இருக்குது. அவங்க பேருக்கு முன்னாடி அது ஒட்டிட்டு இருக்கு. அதை வச்சு அவங்க தெரியுது இவங்க தமிழ் சமூகம்னு பேசல. இப்ப அவங்க தமிழர்கள் தெரியறதுனால தமிழை மீண்டும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ் மொழி பேசல, தமிழ் குடி அடையாளமா அவனுக்கு கிடையாது. ஆனா வீட்டுல வந்து சாமி கும்பிடுறான், சிவனை கும்பிடுறான், முருகனை கும்பிடுறான், விநாயகர் கும்பிடுறான். அவன் தமிழன் உணர்வா நீங்க நம்புறீங்களா? இந்தோனேஷியால இருக்காங்க அப்படி குடி அடையாளத்தில் வந்துட்டாங்க. அவங்க பேருக்கு பின்னாடி பேர் எல்லாம் மாறி போச்சு. ஆனா சாமி கும்பிடுறான், காளியம்மா கும்பிடுறான், விநாயகர் கும்பிடுறான், முருகனை கும்பிடுறான். எல்லா சாமி நம்ம எப்படி கும்பிடுறோம்? சாமி கும்பிடுறான், பூஜை செய்யறான். ஆனா இன்னைக்கு அவன் எப்படி அடையாளப்பட்டு போயிட்டான்? இந்தியன் அடையாளப்பட்டு போயிட்டான். இப்ப அவன்கிட்ட நீங்க தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் கும்பிடுற சாமி ஹிந்து கடவுள்ங்கிறாங்க. அவன் தனியாலும் அவன் ஹிந்துக்கள் நம்பலாம், அப்ப நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற புரிந்து போயிட்டான். தமிழக பகுதியிலிருந்து கொண்டு சென்று அங்க குடியமர்த்தப்பட்ட தமிழர்கள் இந்தோனேஷியாலாம் மொழி இருந்தான், குடி அடையாளத்தையும் இருந்தான். கடைசியில் அவன் கலாச்சாரம் அவனிடம் இருந்தது, பண்பாடு இருந்தது, ஆனால் அடையாளம் இல்லாமல் போயிட்டான். சவுத் ஆப்பிரிக்கால இருக்க தமிழர்கள் அங்கேயும் ஒரு சில பேர் வந்து தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் வந்து கிறிஸ்துவத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் குடிப்பெயர் ஒட்டி கொண்டிருந்தது. ராபர்ட் படையாச்சி, செபாஸ்டியன் நாடார்னு பேர். நாடார்னு என்ன? ஒரு தமிழ் சமூகம், நம்மளாம் தமிழர்கள் இருக்கான். இன்னும் தமிழர்கள் இருக்கான். கலாச்சாரம் போயிருச்சு, பண்பாடு போயிருச்சு, வழிபாடு போயிருச்சு. ஆனால் குடி அடையாளம் ஒட்டி கொண்டிருந்ததால் அவன் தன் தமிழன் என்று உணர்ந்து கொண்டான். இப்ப எல்லாத்தையும் திரும்ப புடிச்சு கொண்டு ஆரம்பிக்கிறான். அப்ப நான் தமிழ் மொழி கத்துக்கணும், தமிழர் வாழ்வில் நான் வாழணும் ஆரம்பிக்கிறான். அப்ப இங்க புரிந்து கொள்ள வேண்டியது எது வேர் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்ப வேர் என்பது தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் குடிதான். அப்ப இந்த குடி அடையாளத்தை நாம் பேச வேண்டும். அதே சமயத்தில் எந்த குடியும் எந்த குடிக்கும் உயர்ந்ததல்ல, எந்த குடியும் எந்த குடிக்கு தாழ்ந்ததல்ல அப்படிங்கிற புரிதலையும் ஒன்று சேர நாம் இங்க மக்களிடம் விதைக்க வேண்டும். அப்படி புரிதல் என்ன? தமிழ் குடிகள் அனைத்தும் ஒரு காலத்தில் ஒரு குடியாகத்தான் இருந்திருக்கிறது, ஒரு வேற்று சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. அதிலிருந்து அப்படியே படிப்படியாகத்தான் வருகிறார்கள்.